பிரம்ம உற்றது. திருக்குறளுக்கு உரை, திருக்குறள் விளக்கம், ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு கதைக்கு திருக்குறள். அதெல்லாம் நீங்க செய்யணும். இப்ப என் தலைப்புக்குள்ள வரை இதுவரைக்கும் ஒரு முன்னுரை தான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு நான் எப்போ பேச்ச நிறுத்த போறேன். என் தலைப்பு என்ன தெரியுமா? திருப்புகழில் முருகன் திருவிளையாடல். ஆமா, எளிதில் அருள் தரக்கூடிய தெய்வங்கள் 2 அப்படின்னு கிருபானந்த வாரியார் சுவாமி சொன்னார். யாரு 2 பேர்? அவரு சொன்னது, நான் சொன்னேன். கிருபானந்த வாரியார் சாமி சொன்னார், எளிதில் அருள் புரியக்கூடிய தெய்வங்கள் 2. ஒன்று ஞான அம்பிகை, இன்னொன்று ஞான பண்டிதன். ஞானாம்பிகைன்னா யாரு? அம்பாள். திருக்காலத்தில அம்பாளுக்கு என்ன பேரு? திருக்காலத்தி காளகஸ்தி அம்பாளுக்கு பேர் தெரியுமா? ஞான பூங்கோதை. தேனப்பூ வண்டுண்ட கொன்றையான்கான் திருவேகம் பக்தான்கான் தேனார்ந்துக்க ஞானப்பூங் கோதையால் வாகத்தான்கான் நம்பங்கான் நால் வேதத்து ஒளியானான்கான் வானப்பேரூர் மறிய ஓடி மட்டித்து நின்றான்கான் வண்டார் சோலை காணப்பேர் ஊரான்கான் கரை கண்டங்கான் காலத்தியானவன் என் கண்டுளானே. அம்பாளுக்கு என்ன பேரு? ஞான பூங்கோதை. ஒன்று ஞான அம்பிகை, இன்னொன்று ஞான பண்டிதன். ஞான பண்டிதன்னா யாரு? நாத பிந்துகல்லாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம. அப்புறம் என்ன? அடுத்தது சொல்லுங்க. ஞான பண்டித சாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம போகந்தரி பாலா நமோ நம நாகபந்த மயூரா நமோ நம. பாட்டப்படியே போ. ஞான அம்பிகை, ஞான பண்டிதன், நவராத்திரி. அதனால முதல்ல ஞானாம்பிகை திருவடிகளுக்கு வணக்கம், அப்புறம் முழுக்க ஞான பண்டிதன். இப்ப நாமெல்லாம் வேகமா திருவண்ணாமலைக்கு போறோம். திருவண்ணாமலைக்கு என்ன பெருமை? திருவாரூர்ல பிறந்தா மோட்சம். திட்டம் போட்டு பிறக்க முடியுமா? நினைச்சபடி பிறக்க முடியுமா? திட்டம் போட்டு பிறக்கிறதா இருந்தா எல்லாம் பில் கேட்ஸுக்கு பிள்ளையா வந்திருக்கும். முடியாது. திருவாரூர் பிறக்க முத்தி, காசியில் இறக்க முத்தி. அது முடியுமா? காசியில போய் உட்கார்ந்து பார்ப்போமா? எங்க ஊர் செட்டியார் ஒருத்தர் காசியில இருந்தார். 25 வருஷம். 25 வருஷம் இங்கதான் சாகனம். யமதர்ம ராஜா அவர் அட்ரஸ் தொலைச்சுட்டார். 25 வருஷம். வேற கல்யாணத்துக்கு தேவகோட்டைக்கு வந்தார். யமதர்ம ராஜா அட்ரஸ் கண்டுபிடிச்சார். அதுவும் நம்மளால முடியாது. இறக்கவும் முடியாது, பிறக்கவும் முடியாது. சிதம்பரம் தரிசிக்க முத்தி. கோயில்ல பார்க்கணும். இங்க இருந்து சிதம்பரத்துக்கு போய் வழிபாடு பண்ணணும். தில்லை தரிசிக்க முத்தி. சரி. திருக்காலத்தி பிரதேச முத்தி. காலத்தில 4 அடி நடந்தாலே மோட்சம். மதுரை வசிக்க முத்தி. திருவார வாயிடத்து வசித்தவரே வீட்டு நெறி சேர்வரன்று. திருவிளையாடல் புராணம் நானா சொல்றேன். திருவார வாயின்னா எந்த ஊரு? மதுரை. திருவார வாயிடத்து வசித்தவரே வீட்டு நெறி சேர்வரன்று. சரி. திருவண்ணாமலை நினைச்சாலே உடுமலைப்பேட்டையில இருந்து அண்ணாமலையார நினைச்சாலே மோட்சம். திருவண்ணாமலையில அம்பாளுக்கு என்ன பேரா? உண்ணாமலை தாயார் பேர். திருஞான சம்பந்தன் கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டு. ஞான சம்பந்தர் திருவண்ணாமலைக்கு பக்கத்திலே ஒரு சின்ன ஊர். அந்த ஊர்ல வழிபாடு பண்ற. அந்த ஊர்ல ஒரு சின்ன கட்டுமலை. கட்டுமலையில ஏறி கும்பிட்ட. தூரத்திலே ஒரு
சின்னதா கோயில் தெரியுது. சின்ன கோயில் தான், இப்ப இருக்க மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு மலை தெரியுது, ஒரு கோயில் தெரியுது. அது என்ன மலை? எல்லாரும் சொன்னாங்க அண்ணாமலை. அண்ணாமலையா? நாம் பார்க்கணுமே. அது ரொம்ப தூரம் போகணும், ஒரு 20-25 கிலோமீட்டர், ரொம்ப சிரமமா இருக்கும். அங்கே போகணும், நடந்து போகணும். நான் போறேன், வழி காட்டணுமே. காட்டுக்குள்ள எங்கேயாவது போயிடக்கூடாது, வழி காட்டணுமே. பக்கத்துல ஒரு பையன் பூக்குடலையை வச்சுக்கிட்டு நிக்கிறான், செக்கச்செவேல்னு நிக்கிறான், அழகா நிக்கிறான், கம்பீரமா நிக்கிறான், விபூதியோட நிக்கிறான். நான் வழி காட்டுறேன். யாருக்கு? ஞான சம்பந்தர். ஞான சம்பந்தர் தான் எல்லாருக்கும் வழி காட்டுறவன். இந்த சின்ன பையன் அவருக்கு வழி காட்டுறான். சொன்னானா சரின்ட்ட. அந்த பையன் முன்னால போக, திருஞான சம்பந்தர் பின்னால அப்படியே பாடிக்கிட்டே வர, அந்த பையன் அந்த பாட்டை கேட்டு ஆடிக்கிட்டே போக, சீக்கிரத்துல கோயிலுக்கு வந்துட்டாங்க. மலை இருக்கு, மலைக்கு கீழே கோயில். அம்பாளும் சிவனும் ஒரே இடம் சந்நிதி. இன்னைக்கு மேலே 2 கோயில் எல்லாம் கிடையாது. நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அம்பாள் சந்நிதியை பின்னால் கட்டினார்கள். அந்த காலத்துல அம்பாளுக்கு சிவனுக்கு ஒரே இடத்துல சின்ன கோயில். 7ஆம் நூற்றாண்டு குடிசை மாதிரி. அங்க வந்தாச்சு. மலையை பார்க்கிறார், கீழே அம்பாளை பார்க்கிறார், சிவனை பார்க்கிறார். யாரை பாடுறது? சிவனை பாடுறதா, அம்பாளை பாடுறதா, மலையை பாடுறதா? என்னங்க, சிவனை பாடுறதா, அம்பாள்? என்னமா நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்க? சேலை கட்டி இருந்தா பின்ன அப்படித்தானே சொல்லுவீங்க. சிவனை பாடணுமா, அம்பாளை பாடணுமா, மலையை பாடணுமா? அம்பாளை தான் பாடணும். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாந்தனல் அருவித்திரள் மழலை முடவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வடுவா வண்ணம் அருவே. அண்ணாமலையை கும்பிட்டா வினையெல்லாம் போயிடும். அம்பாளை வச்சு கும்பிடுற. ஏன்? அம்பாள் அருள் பண்ணினாத்தான் அண்ணாமலையார பார்க்கலாம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி